ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ராமா டெய்ல். இன்றைக்கி நம்ம என்ன சீரீஸ் பார்க்க போகிறோன்னா நியூ சீரீஸ் தான், வென் ஐ ஃப்ளை டுவார்ட்ஸ் யூ. ஆக்சுவலி நான் இப்போ தான் உங்களுக்கு வந்து இதை நியூவாக போடுறேன். பட் இது வந்து ஒரு 2 years ஆகிடுச்சு. இது வந்து அவ்வளோ க்யூட்டான ஸ்கூல் லவ் ஸ்டோரி. ஸ்கூல் மட்டும் இல்லை, ஆனால் மோஸ்ட்டாக நமக்கு ஸ்கூலில் தான் காட்டுவாங்க. ஒரு ஹீரோ ஹீரோயின் சிம்பிளான லவ், அது வந்து எந்த அளவுக்கு அவங்க லைஃப்பில் கூட்டிகிட்டு போகிறாங்க, எந்த இடத்துக்கு வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம க்யூட்டாக இருக்கும். இந்த சீரீஸ் நான் வந்து எடிட் பண்ணி போட்டாலே அவ்வளோ வியூஸ் வரும். இன்ஸ்டாலேயும் வந்து எப்போ நீங்கள் இது வந்து தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுப்பீங்கன்னு கேட்டிங்க. ஸோ ஹியர் இட்ஸ் நவ். நம்ம இப்போ போகலாம், இந்த சீரீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் 5 மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஹீரோ, ஹீரோயினோட ஒரு ஃப்ரெண்டு, தென் ஹீரோவோட 2 ஃப்ரெண்ட்ஸு. ஹீரோ நேம் பார்த்திங்கன்னா ஜங் லுராங் அண்ட் ஹீரோயின் நேம் பார்த்திங்கன்னா சுசைஸா. அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஜங்ஜியா அண்ட் ஹீரோவோட ஃப்ரெண்ட் நேம் பார்த்திங்கன்னா கூரான். நெக்ஸ்ட் இன்னொரு ஃப்ரெண்டு இருப்பான், அவனோட நேம் குவாஃபாங். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது பார்க்கலாம். இப்போ ஹீரோயின் வந்து வேறு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, கலர் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அவள் ஹாலிடேயில் இருக்கா போல். எங்கே ஸ்ட்ரெயிட்டாக போகிறான்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகிறா. அங்கே போன உடனே ஏதோ ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்ருக்கா. மழை பெஞ்சிட்ருக்கு. அப்போ அங்கே யாரை பார்க்குறான்னா நம்ம ஹீரோ. அவங்கள பார்க்குறாங்க. பார்த்தோடனே அவன் எப்படி வரான்னா மழையெல்லாம் நனைஞ்சிட்டு ரொம்ப பொறுமையாக வரான். அவன் யோசிக்கிறான்னா எல்லாரும் ஓடுவாங்க மழையில், இவன் மட்டும் பொறுமையாக நடந்து வரானே, லூஸா இவன் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து திரும்புறதுக்குள்ளே அவன் வந்து கிட்ட வந்து நிற்கிறான். இவன் ஒரு லுக் விட்ட உடனே அவன் அவ்வளோதான் ஃப்ளாட்டு. இன்னொட இந்த பையன் இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறான். இவன் ரொம்ப குட்டி பொண்ணு மாதிரி நிற்கிறான். அவன் உள்ளே போகிறான், 2 ஜூஸ் வாங்குறான். அவனும் வந்து இவளை பார்க்குறான். பார்த்த உடனே அவன் எதுவுமே பெருசாக ரியாக்ட் பண்ணவே இல்லை. அவன் பாட்டுன்னு திருப்பியும் யூஸ்வலாக நடந்து போகிற மாதிரி அவன் பாட்டுன்னு போயிட்டான். இவளுக்கு வந்து அந்த ஒரு இம்பேக்ட், அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு இம்பேக்ட் இருக்கா. தென் வந்து நமக்கு என்ன காட்டுறாங்கன்னா, ஸ்கூல் டே ஸ்டார்ட் ஆகுது. இவ வந்து ஸ்கூல் கிளம்புறா ஃபர்ஸ்ட் டே. அண்ட் ஃபர்ஸ்ட் டே கிளம்பும்போது அவள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வராங்க. அவள் ஃப்ரெண்டும் இவளும் போயிட்டே இருக்காங்க. அப்போ போகும்போது அவள் ஃப்ரெண்டை என்ன சொல்கிறான்னா, நம்ம ஸ்கூலுக்கு வந்து நிறைய புது பசங்கள்லாம் வராங்களாம் அப்படின்னு சொல்லும்போது 2 பேர் சொல்கிறா. யாருன்னா கூரான் அண்ட் ஜங் லுராங். இவங்க 2 பேர் வந்து செம்மையாக படிப்பாங்களாம். நிறைய பேர் வராங்க, பட் அதில் இவங்க 2 பேர் தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சரிவா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனோடனே ஆக்சுவலி இவங்களே லேட்டில் போனோடனே அவங்க நேம்லாம் எழுதிக்கணும்ல. ஸோ வந்து அங்கே நேம் எழுதுறவங்ககிட்ட அவங்க நேம் சொல்லிட்டு நிற்கிறாங்க. அந்த இடத்துல யார் வரான்னா ஒரு பையன் வரான். பையன் வந்தோடனே அவனோட நேம் என்னன்னு சொல்கிறான்னா ஜங் லுராங் அப்படின்னு சொல்லும்போது இந்த 2 பொண்ணுங்களுக்கும் செம்மையான ஷாக்கு. இவன் தான் போல் அவன் ரொம்ப நல்லா படிக்கிற பையன் போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிறாங்க. இந்த கேர்ள்ஸ் கிளாஸ் போயிடுறாங்க. நேம் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த பையனும் கிளாஸ் போயிடுறான். ஆக்சுவலி 2 பேரும் வேறு கிளாஸு. கேர்ள்ஸ் வந்து வேறு கிளாஸு, இந்த பையன் வேறு கிளாஸு. கேர்ள்ஸ் வந்து நார்மலாக கிளாஸ் உள்ள போயிட்டு என்டர் ஆகிட்டு உட்காந்துடுறாங்க. இந்த பையன் போகிறான்ல, இவன் போயிட்டு உட்காந்ததுக்கப்புறம் இன்னொரு பையன் என்டர் ஆகிறான். அப்போ வந்து அந்த கிளாஸ் பிரசிடென்ட் கேட்குறா, ஒரு பொண்ணு ஜங் லுராங் இன்னும் வரல அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலி இந்த பையன் தான் ஜங் லுராங் நேம் சொல்லிட்டு வந்திருப்பான். ஆனால் அவன் வாயை திறக்க மாட்டான். இப்போ என்டர் ஆனால அவன் தான் சொல்லுவான், நான் தான் ஜங் லுராங் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அப்போ தான் தெரியுது இவன் தான் ஜங் லுராங். அப்போ உட்காண்டிருக்கான் பாருங்க, அவன் பேர் வந்து கூரான். நேம் வந்து மாற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். சும்மா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நேம் மாற்றி சொல்லிப்பாங்களே இந்த லேட் கமர்ஸ்லாம் வரும்போது, அது நான் இல்லை, என் பேர் கூரான் இல்லை, என் பேர் ஜங் லுராங், அப்படி மாற்றி சொல்லிப்பாங்களே, அந்த மாதிரி சொல்லிட்டு விளையாட்டு வந்துட்டுருக்கானுங்க. அப்போது அந்த பொண்ணுங்க வந்து நம்ம ஹீரோயின் அண்ட் ஃப்ரெண்ட் வந்து என்ன நினச்சிட்டாங்கன்னா, கூரான ஜங் லுராங் நினச்சிட்டாங்க, ஜங் லுரான கூரான் நினச்சிட்டாங்க. ஓகேங்களா? அதனால் இப்போ இதுக்கப்புறம் ஸ்டோரி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி வர வழியில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிகிட்ருப்பான்னா, அவளோட பர்ஸ் தெரியாமல் பேக்லேருந்து விழுந்துட்டுருக்கோம். அதை யார் எடுத்திருப்பாங்கன்னா ஜங் லுராங் எடுத்திருப்பான். அதை அவன் ஸ்ட்ரெயிட்டாக எங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான்னா, நம்ம ஸ்கூலில் வந்து அந்த ஒரு ரேடியோ மாதிரி இருக்கும்ல, அனௌன்ஸ் பண்ணுவாங்களா, அதில் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். உடனே நம்ம ஹீரோயின் வந்து நேம் கேட்ட உடனே, இவளோட நேம் தான் அதில் கேட்ட உடனே, ஆமாம் என் பர்ஸ் தான் காணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தேடி அந்த ரேடியோ ரூமில் போயிட்டு பார்க்கும்போது ஜங் லுராங்லாம் இருக்க மாட்டான். பர்ஸ் மட்டும் வாங்கிட்டு, அம்மா இது எந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, சரி சீக்கிரம் வா அவன் யாருன்னு போய் பார்க்கலாம், ஜங் லுராங் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மாடியிலேருந்து கீழேருந்து எட்டி பார்ப்பாங்க. ஜங் லுராங் அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது ஆக்சுவலி அங்கே 2 பேருமே போவாங்க. கூரான் போவான், ஜங் லுராங் போவான். அப்போது திரும்பி பார்ப்பான். ஜங் லுராங் பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் பார்ப்பான், ஐயோ இது அவன் அந்த நம்ம கடையில் பார்த்த பையன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவான், நான் சொன்னல கடையில் ஒரு அழகான பையனை பார்த்தேன்னு சொல்லிட்டு, அவன் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா பாடுறேன், அவன் தான் அப்போ பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கானா. அதாவது இப்போ ஜங் லுரான கூரான்னு நினச்சிருப்பாங்க, கூரான ஜங் லுராங் தான் நினச்சிருப்பாங்க.
சரி ஓகே, அப்போ பாரு அவனும் இங்கே தான் படிக்கிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும் நம்ம ஹீரோயினுக்கு. பார்த்த உடனே இவளுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, வியப்பாக ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிடுவா, என்ன பண்ணுறதுனே தெரியாமல். அந்தளவுக்கு ஒரு ஃபீலிங் அவளுக்கு இருக்கும். தென் நெக்ஸ்ட் டே வந்து மிலிட்ரி ட்ரைனிங் பசங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக வந்து கேம்ப் போகிறதுக்காக பஸ்ஸில் ஏறி போவாங்க. அப்போ பஸ்ஸில் வந்து இவங்க சுசைஸாவோட ஹீரோயினோட பஸ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து யார் வந்து அந்த கிளாஸ் பசங்க கூட வரீங்க, அதாவது ஹீரோ கிளாஸ் பசங்க கூட யார் வரீங்கன்னு கேட்கும்போது சுசைஸாவும் ஜங்ஜியாவும் வந்து கை தூக்குவாங்க, வா வா போலாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. போகும்போது அங்கே யார் இருப்பாங்கன்னா ஜங்லூர் அங்கே இருப்பான்னா, அவன் வந்து இவ கரெக்டாக பேக் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாள். இவன் அழகாக எடுத்து வைக்கும்போது இவளுக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் வரும். அதே மாதிரி இவள் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருப்பாள், எனக்கு அவன் மேலே பயங்கர க்ரஷ்ஷாக இருக்குது, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது லவ்வுன்னு சொல்ல மாட்டா, க்ரஷ்ஷாக இருக்குது, எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லுவான். தென் அவங்களோட கேம்ப் அந்த ட்ரிப்பும் ஸ்டார்ட் ஆகிடும். பட் நம்ம ஹீரோ வந்து அவ்வளோலாம் கண்டுக்க மாட்டான், பெருசாக எக்ஸ்ப்ரெஸே பண்ண மாட்டான், கண்டுக்கவும் மாட்டான். ஜஸ்ட்டு ஹெல்ப் பண்ணுறேன், இது எதனா செய்யணுமா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அந்த மாதிரி தான். பட் நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப ஓவர் க்ரஷ்ஷாக இருப்பாள் அந்த பையன் மேலே. கேம்ப் உள்ள போனதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த மிலிட்ரி ட்ரைனர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களாம் வந்து பசங்களை நிற்க வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் எதுவுமே நீங்கள் வச்சுருக்கக்கூடாது, எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வைங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து உள்ளே சொருவா அவளுக்குள்ளேயே. அதெல்லாம் வந்து அந்த ட்ரெயினர் பார்த்துட்டு குதி 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 அப்படின்வாரு. உடனே அவள் வந்து குதித்த உடனே எல்லாமே ஸ்நாக்ஸ் எல்லாம் கீழே விழும். இதை பார்த்து கூரான் பார்த்து சிரிச்சிருவான். உடனே வந்து நீ கூரான் வெளிலவா, நீ வெளிலவா, 2 பேரும் போயிட்டு அந்த ஃப்ராக் ஜம்பிங் பண்ணுன்னு சொல்லும்போது, உன்னால் தான் நான் சிரித்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கூரான் வந்து ஜங்ஜியாவை பார்த்து சொல்லும்போது, நீ ஏன் என்ன பார்த்து சிரித்தேன், உன்னை சிரிக்க சொன்னது, சைலண்ட்டாக இருக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு இப்படியே பேசி அவங்களுக்குள்ளே முட்டிக்கும். ஸ்டார்டிங்கே வந்து அவங்களுக்கு முட்டிக்கும், சரியாக பேசவே மாட்டாங்க, ஏப்ப அப்படி தான் இருக்கும் அவங்க ரிலேஷன்ஷிப்பே. இதோட ஃபஸ்ட் எபிசோட் முடியும். செகண்ட் எபிசோடு இதிலே சேர்த்து நான் போட்டுறேன். 2 எபிசோட்ஸாக போட்டுறேன். செகண்ட் எபிசோடில் என்ன நடக்கும்னா, சுசைஸா மிலிட்ரி ட்ரைனருக்கு தெரியாமல் அவளோட ஃபோனை ஒழிச்சு வச்சுருப்பான். அதை அப்போ அவள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும்போது அந்த இடத்துக்கு யார் வந்துடுவாங்கன்னா, அந்த ரூமுக்கு மிலிட்ரி ட்ரைனர் வந்துடுவாங்க. வந்த உடனே எப்படியும் அவள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான்னா, நீங்கள் எந்த போயிடு எப்படின்னா அந்த ஃபோன் எடுத்துகிட்டு எங்கன்னா போய் ஒழிச்சு வச்சிருன்னு சொல்லிட்டு சுசைஸாவை அமுச்சு வச்சுருவாங்க. சுசைஸா எங்கே போய் ஒழிதுன்னு தெரியாமல் ஸ்டெப்ஸ்க்கு கீழே போய் ஒழிவா. இந்த இடத்துல பாய்ஸ் ரூமில் என்ன நடக்கும்னா, இங்கேயும் செக்கிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஃபோன் வச்சுருப்பான். அவன் உடனே அங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகி வெளில வந்து ஹீரோ வந்துட்டே இருப்பான். அவன்கிட்ட கையில் ஃபோனை கொடுத்து, இங்கே பாரு இங்கே இருக்காது, எப்படின்னா இது எங்கன்னா கொண்டு போய் ஒழிச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிச்சிருவான். ஸோ ஹீரோவும் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டே இருப்பான். அவனும் வந்து எங்கே போகிறது தெரியாமல் அதே ஸ்டெப்ஸ் கீழே போயிட்டு பார்க்கும்போது ஹீரோயின் உட்காந்துருப்பான். நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது கம்னர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கூடவே வந்து உட்காந்துப்பான். சைலண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவான். இவளும் சைலண்ட்டாக இருப்பான். ஆஃபீஸர்ஸோட ஸ்டெப்ஸ் கேட்ட உடனே, அந்த சவுண்டு கேட்ட உடனே அப்படியே 2 பேரும் கிட்ட வந்துடுவாங்க, எங்கே மாட்டிக்க போகிறோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆஃபீஸரோட ஸ்டெப் சவுண்டு கேட்காது, போயிடுவார். தென் அதுக்கப்புறம் சரி ஆஃபீஸர் போயிட்டார் போல, வா வெளில வா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வருவாங்க. வெளில வந்த உடனே இவன் வந்து அந்த ஃபோனை எங்கேயோ ஒழிச்சு வைக்கிறதுக்காக நடந்து போயிட்டே இருப்பான். இவளும் வந்து கூடவே போகும்போது தான் சொல்லுவாள், நீ வந்து ஃபோனை ஒழிச்சு வைக்க தானே வந்த, அண்ட் என்னோடய பர்ஸை வந்து நேற்று தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்யூ கூரான் அப்படின்னு சொல்லும்போது இவன் கேட்பான், நீ இப்போ என்னன்னு சொன்ன அப்படின்னு கேட்கும்போது, கூரான் அதானே உன் பேர் அப்படின்னு கேட்கும்போது, கூரானா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் சைலண்ட்டாக விட்டுருவான், எதுவும் கேட்க மாட்டான். தென் நம்ம ஹீரோயினும் என்ன சொல்வான்னா, நீங்கள் வேணால் அந்த ஃபோனை என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன், மோஸ்ட்டாக கேர்ள்ஸ் ரூமுக்கு அவ்வளோலாம் செக்கிங் வராது, இப்போ வந்தால் செக்கிங்கே வந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் செக்கிங் வராது, நான் வேணால் வச்சுக்குவான்னு கேட்கும்போது, சரி இருந்தா வச்சுக்கோ, அப்புறமா திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது, ஓகே நான் பார்த்துக்கிறேன். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவான், தேங்க்யூ சுசைஸா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடும். பரவாயில்ல, நம்ம ஒரு தடவை தான் நேம் சொன்னோம், பரவாயில்ல அவன் பிடிச்சிட்டான் நேமை, அவன் வாயிலேருந்து என் நேம் வருதே, செம்ம ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிடுறான். அவன் குட்டி குட்டி விஷயத்துக்கு கூட அவ்வளோ ஹாப்பி ஆகிறா. அந்தளவுக்கு அவளுக்கு பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டே வந்து குரூப்பாக உட்கார வச்சு கேம்ப் அந்த ஒரு இதுவில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, சிங்கிங் காம்படிஷன், சும்மா பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சுசைஸா என்ன சொல்கிறான்னா, அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட என் பேரை சொல்லி கற்று என்னை பாட்டு பாடுறதுக்கு தூண்டுற மாதிரி பண்ணேன், நான் எழுந்து பாட்டு பாடுறேன், கூட என்ன பண்ணேன் கூரானும் சேர்த்து விடு அப்படின்னு சொல்லும்போது அவள் ஃப்ரெண்டு உடனே எல்லாரையும் கிளாப் பண்ணி எழுந்து நிற்க, இவ பேர் சொல்லி சுசைஸா பாட்டு பாட போகிறா, எழுந்து நில்லுன்னு சொல்லிட்டு சுசைஸாவை எழுந்து நிற்க வச்சுட்டு, இப்போ கூடவே யார் பாட போகிறான்னா கூரானும் பாட போகிறான். கூரான் கமான் சொல்லிட்டு எல்லாம் கிளாப் பண்ணும்போது ஒரிஜினல் கூரான் எழுந்து நிற்கிறான். நிற்கும்போது இவங்க 2 பேருக்குமே ஒன்றுமே புரியல,
இவன் தான் கூரானா, அப்போ அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கில் நிற்கிறாங்க. அவன் அங்கே சிரிக்கிறான், ஜங்லூராங் கீழே உட்காந்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மழை பெய்யுது. மழை பெஞ்சோடனே எல்லாருமே எழுந்து ஓடுறாங்க. இவளுக்கு எங்கே போகிறது என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஜங்லூராங்க ஃபஸ்ட்டு பார்த்துட்டு சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நேம் மாற்றி ஜட்ஜ் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு ஜங்லூராங்க தேடி போகிறான். அவனும் கரெக்டாக அந்த மழையில் வந்து நிற்கிறான் இவன் முன்னாடி. இவன் உடனே சிரிக்கிறான். இவன் உடனே என்ன சொல்கிறான்னா, மழை பெஞ்சா ஓடணும் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிடுறான் சிரிச்சிட்டே. இவள் வந்து ரொம்ப அப்செட் ஆகிடுறா. இவள் ரூமுக்கு போனதுக்கப்புறம் அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட புலம்புறா, ஐயோ நான் என் பேரை மாற்றி சொன்னேன், அது கேவலமாக நினைப்பான்ல அவன், ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே பேட் இம்ப்ரெஷனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புவா. உடனே ஃப்ரெண்டு என்ன சொல்வான்னா, சரி ஓகே இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டிங் கார்டாக நிற்போம்ல, நம்ம 2 பேரும் போவோம்ல, அப்போ அவங்களும் தானே வருவாங்க, அப்போ வந்து நீ ஏன் அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, கூரான் கூடவே இருப்பானே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஃபீல் பண்ணுவா. கூரான்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஜங்லூராங் கிட்ட ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவா அவள் ஃப்ரெண்டு. போகிற வழி பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஜங்ஜியாவும் போயிட்டே இருக்கும்போது ஜங்ஜியா என்ன சொல்வேன்னா, நான் போயிட்டு லைட் எடுத்துகிட்டு வரேன், நீ இப்போ அங்கே ஒரு பேஸ்மெண்ட் இருக்குல்ல அங்கே போய் நெல்ல ஜங்லூராங் இருப்பான், நீ பேசிட்டே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவள் அந்த டார்ச் லைட் எடுத்துகிட்டு வர போவா. இவள் பொறுமையாக நடந்து போவா. இவளுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். பொறுமையாக நடந்து போனால் அங்கே ஜங்லூராங் இருப்பான். அங்கே வந்து கூரான் என்ன பண்ணுவான்னா, ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி கூரானுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் என்ன பண்ணுவான்னா, டார்ச் லைட் எங்கன்னா இருக்கான்னு சொல்லிட்டு தேடுறதுக்காக அவனும் போயிருப்பான். ஸோ இப்போ யாருக்கு வந்து பேசுகிறதுக்கு டைம் கிடச்சிருக்கோன்னா, ஜங்லூராங்க்கும் நம்ம சுசைஸாக்கும் டைம் கிடச்சிருக்கோம். குட் ஈவினிங் ஜங்லூராங் அப்படின்னு சொல்லிட்டு சுசைஸா சொல்லும்போது, ஜங்லூராங்க கூரான் தானே சொல்வேன், இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, பரவாயில்ல நான் தெரியாமல் இது சொல்லிட்டேன், சாரி மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாள். ஓகே அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்லூராங் கேட்கும்போது, இல்லை தனியாக இருக்கியே, இருட்டாக இருக்குது, உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணுமா சொல்லு, ப்ரொடெக்ட் பண்ணுறேன். யார் நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ண போறியா அப்படின்லாம் கேட்கும்போது, ஆமாம் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன், அண்டு முக்கியமாக சாரி நான் உன்னை வந்து அந்த ரீட்டெயில் ஷாப், அதாவது ஃபர்ஸ்ட் சீன் இருக்கும்ல அந்த ஷாப்பில் வந்து உன்னை நான் ஃபுல்னு சொல்லிட்டேன், அதுக்கு ரொம்ப சாரின்னு சொல்லும்போது, அப்படியா என்ன சொன்னியா என்ன, சரி ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுருவான். அவன் பெருசாக எதுக்குமே ரியாக்ட் பண்ணவே மாட்டான். இவ தான் ரொம்ப ரியாக்ட் பண்ணுவான், பயங்கரமாக பேசுவான். அவன் அப்படி மட்டும்தான் இவன் சொல்லிகிட்டே இருப்பான். இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை அந்த டார்ச் லைட் தேடும்போது ஒரு ரூம்குள்ளே மாட்டிப்பான், திறக்கவே முடியாது. அந்த இடத்துக்கு அங்கே கரெக்டாக நம்ம ஜங்ஜியாக போயிடுவோம். போன உடனே யாரோ கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது அப்படின்னு பார்க்கும்போது, இவன் நீ தான் என்ன அப்போ உள்ளேயே சாவு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை 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 இரு நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சாரி, உன்னை வந்து அந்த ஃப்ராக் ஜம்பிங்லலாம் வந்து தேவையில்லாமல் பேசிட்டேன், சாரி, என்னை வெளில மட்டும் திறந்து மட்டும் விட்டுரு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கேட்கும்போது, இல்லை இல்லை பரவாயில்ல நீ உள்ளே இரு, வேறு யாருன்னா வந்து காப்பாற்றுவாங்க உனக்கு இதெல்லாம் சொல்லும்போது, இல்லை இல்லை ரொம்ப சாரி, நீ என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன் ப்ளீஸ் ப்ளீஸ். அதே மாதிரி எனக்கு பேய்னா பயம், கொஞ்சம் எங்கே திறந்து விட்டுறேன்னா, உனக்கு பேய்னா பயமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்ஜியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் ஆகிடும். சரி இப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு நீ தான் ரொம்ப வாய் பேசுவேன், எங்கள் பேய்கிட்டலாம் பேசு பாப்பாம்லாம் அப்படிலாம் மாற்றி மாற்றி அவங்க பாட்டுன்னு அடிச்சிக்கிறாங்க டாம் அண்ட் ஜெரி மாதிரி. ப்ளீஸ் என்னை திறந்து மட்டும் விட்டுருன்னு சொன்னோடனே, சரி ஓகே போ பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் திறந்து விட்டு கூடவே கூட்டிகிட்டு வருவாள், டார்ச் லைட்டை வேறு எடுத்துக்கிட்டு. ஜங்லூராங்கும் சுசைஸாவும் செய்வாங்க, அவங்க 2 பேரும் போய் கூப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு, என் ஃப்ரெண்டும் காணும் உன் ஃப்ரெண்டும் காணும், எங்கே போயிருக்காங்கன்னு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக ஆப்போசிட்டில் இவங்க 2 பேரும் வருவாங்க. அப்படியே வந்து எங்கே போனீங்க அப்படின்னு மாற்றி மாற்றி பேசிட்டு அப்படியே வருவாங்க. வந்துட்டு அந்த ஸ்டாண்டிங் கார்டு இவங்க வந்து அந்த பேஸ்மெண்ட்டுக்கு நிற்கணும், நின்று அவங்க யாருமே பசங்க வராத மாதிரி பார்த்துக்கணும், அந்த மாதிரி நிற்பாங்க. நின்றுட்டு இருக்கும்போது இவங்க கூட இன்னொருத்தர் யார் வந்து ஜாயின் ஆனால் குவான்ஃபாங், அவன் தான் வந்து 5th மெம்பர். அவன் வந்து என்ன எடுத்துகிட்டு வருவான்னா, மரவள்ளி கிழங்குலாம் எடுத்துகிட்டு வருவான். அவன் எடுத்துகிட்டு வந்து இங்கே வாங்க நம்ம சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு புகையை போட்டு ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி வச்சு அந்த மரவள்ளி கிழங்குலாம் சுட்டு சாப்பிட்டு கதையாக பேசி ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. 2 எபிசோட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.